ஹலோ! இன்னைக்கும் ஒரு அற்புதமான கதைய பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு குருஜி தன்னுடைய சின்ன பொண்ணோட வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி கிட்ட குடுத்து, "இத நீங்க பல வருடங்களா சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. என்னுடைய பொண்ணுடைய திருமண வயது வரும்பொழுது, நான் இத உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். அந்த வியாபாரியும் இந்த குருஜி குடுக்குற காசுகளை எல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தாராம். பல வருடங்கள் சென்றதுக்கு பிறகு, அந்த பொண்ணுக்கு திருமண வயது வரும்பொழுது, இந்த குருஜி அந்த வியாபாரி கிட்ட போயி, "இத்தனை வருடங்களா உங்ககிட்ட நான் சேர்த்து வச்சிருந்த காசை எனக்கு நல்லபடியா திருப்பி கொடுங்க" அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த வியாபாரி, "காசா? நான் எங்க உங்கள்ட்ட இருந்து வாங்கினேன்?" அப்படிங்கிற மாதிரி பேசினாராம். இவருக்கு ஒரே மனசு பதட்டமா போயிடுச்சான். இத்தனை வருடங்களா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த காசை இவர் இப்படி சொல்றாரு, இவர் மேல நம்பிக்கை வச்சுதானே நம்ம இந்த காசுகளை எல்லாம் இவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு ரொம்பவும் சோகமா உடைஞ்சு போயிட்டாராம். மறுபடியும் அவர்கிட்ட போய் இவர் கேட்க கேட்க அவரும் இவரை ரொம்பவும் இன்சல்ட் பண்ணி துரத்தி விட்டுட்டாராம். இவர் இதை போட்டு மனசுக்குள்ள ரொம்பவும் குழப்பி சங்கடமாகி ஒரு வாரம் அவர் வீட்டை விட்டு வெளியிலேயே வராம மனசுக்குள்ளாரையே அழுது புழங்கி அப்படியே இருந்தாராம். அப்போ அந்த வீட்டு பக்கத்துல ஒரு முதியவர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், "தம்பி, இதை நீயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, இதை ராஜா கிட்ட கொண்டு போ. ராஜா இதெல்லாம் கேட்டார்னா உனக்கு கண்டிப்பா நியாயம் செய்வாருன்னு" சொன்னாராம். உடனே அதே போல இந்த குருஜி ராஜாவை போய் பார்த்து இந்த காரியங்களை எல்லாம் முறையிட்டாராம். உடனே அந்த ராஜா, "ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்திரமா போங்க, நாளைக்கே உங்கள் பணம் உங்கள் கைக்கு சேர்ந்துரும்" அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருஜியும் நம்பிக்கையோட போயிட்டாராம். அடுத்த நாள் ராஜா அவருடைய படை வீரர்களோட பரிவர்த்தங்களோட அந்த குருஜி இருக்கக்கூடிய தெரு வழியாக வந்தாராம். வந்துட்டு குருஜியோடைய வீட்டு கிட்ட நின்றுட்டு குருஜி வீட்டுக்குள்ளே போய், "குருஜி, நீங்கள் போய் இங்கே இருக்கலாமா? நீங்கள் என்னுடைய பெரிய குருவாச்சே, நீங்கள் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படலாமா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொல்லிட்டு அந்த ரதத்தில் ஏறி அவர் கிளம்பி போயிட்டாராம். இதை அங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரியும் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். உடனே அந்த வியாபாரிக்குள்ளார ஒரு பெரிய பயம் வந்துருச்சான். ராஜாவுக்கே இவரை தெரியுதுன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், இவர்கிட்ட போய் நம்ம இப்படி ஏமாத்திட்டோமே அப்படின்னு நினச்சி உடனே அவருடைய காசுகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல், "உங்கள் பொண்ணும் என் பொண்ணு மாதிரி தான் சொல்லி, இந்தாங்க இன்னொரு 1000 பொற்காசுகளை அதிகமாக வச்சுக்கோங்கன்னு" கொடுத்துட்டு போனாராம். இதுதாங்க இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு உலக பிரகாரமான மன்னன் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சதுனாலே இவ்வளவு காரியங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா, நம்மளை உலகத்தை படைச்ச கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கிட்ட எந்த ஒரு காரியமாவது நெருங்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உடல் ரீதியான வேதனைகள் பிரச்சனைகள் வரலாம், அதே போல் மன ரீதியான பிரச்சனைகள் வரலாம், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த குருஜி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுளுடைய துணையை தேடாமல் ஒரு வாரம் அவர் எப்படி உட்காந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அழுதாரோ அதே போல் பிரச்சனைகளை நமக்குள்ளாரையே வச்சு நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பதிலாக எல்லா பிரச்சனையும் நம்ம கடவுளுடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கும் பொழுது அவர் சுமூகமாக ரொம்ப சிம்பிளாக எல்லா காரியத்தையும் முடிக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். எப்படி அந்த குருஜி அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக ராஜா நமக்கு செய்வாருன்னு முழுசாக நம்பினாரோ, அதே நம்பிக்கையோட நம்மளும் கடவுள்கிட்ட வச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு கடவுள் செய்வாரா மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்காது. அதே போல் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், "இது நியாயமாக இருக்கிற விஷயத்துக்கு தானா? நான் ஒரு தவறை செஞ்சிட்டேனே, அந்த தவறுனால இல்லை அந்த பாவத்தினால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கடவுள் உதவி செய்வாரான்னு?" கண்டிப்பாக கடவுள் மனம் இரக்கமுள்ளவருங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அந்த காரியங்களையும் மன்னித்து கண்டிப்பாக அந்த பாவத்தினால நமக்கு உடல் ரீதியாவோ உள்ள ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ பிரச்சனைகள் வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்மளை என்றைக்குமே அவர் வெட்கப்பட விடமாட்டார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், அவரை இறுக்கமாக பற்றி கொண்டு அவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் அளவில்லாமல் வைக்கணும். அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார். தேங்க்யூ.